Taste the Daily. Taste the Daily. எம்பி ஆர் ராசாவுக்கும் அமைச்சர் சிவசங்கருக்கும் இடையிலான நீயா நானா அதிகார போட்டி கோஷ்டி பூசல் காரணமாக அநியாயத்திற்கு அரியலூர் பெரம்பலூர் திமுக அமளி துமளியில் சிக்கி தவிப்பதாக சொல்கிறார்கள். பின்தங்கிய மாவட்டங்களாக அறியப்படும் பெரம்பலூர், அரியலூரில் மொத்தமே 4 சட்டமன்ற தொகுதிகள் தான் இருக்கிறது. இந்த 4 தொகுதிகளில் யார் அதிகாரம் செலுத்துவது என்ற போட்டிதான் திமுக உடன்பிறப்புகள் மத்தியில் தீவிரமாக இருக்கிறது. ஒருங்கிணைந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் திமுகவின் முகமாக இருந்தவர்தான் அமைச்சர் சிவசங்கரின் தந்தை சிவசுப்பிரமணியன். 1996 தேர்தலில் போட்டியிட வைத்து ஆர் ராசாவை கரம் பிடித்து அரசியலுக்கு அழைத்து வந்தது சிவசுப்பிரமணியன் தான். சிவசுப்பிரமணியனின் சொந்த வாரிசாக சிவசங்கர் இருந்தாலும் அரசியல் வாரிசு போல ஆர் ராசா தலையெடுக்க தொடங்கினார். பின்னர் பெரம்பலூர் பொது தொகுதியாக மாற்றப்பட்ட பின்னர் ஆர் ராசாவின் அரசியல் பயணம் நீலகிரிக்கு சென்றது. என்னதான் தேர்தலுக்காக நீலகிரி பக்கம் சென்றாலும் பெரம்பலூர், அரியலூரில் அவர் கை காட்டும் நபர்களுக்கு மட்டும்தான் வட்டம் தொடங்கி மாவட்டம் வரை பதவிகள் கொடுக்கப்பட்டு வந்தன. ஆனால் சமீப காலமாக நிலைமை தலைகீழாக மாறியிருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி சொந்த மாவட்டத்தில் தனக்கு இருக்கும் செல்வாக்கை தக்க வைக்க ஆர் ராசா தீவிரம் காட்டி வருவதுதான் உட்கட்சி பூசலுக்கு காரணமாக இருக்கிறதா? 2016 சட்டமன்ற தேர்தலின் போது அரியலூர் தொகுதியில் போட்டியிட்ட சிவசங்கருக்கு எதிராக ஆர் ராசா செய்த உள்ளடி வேலைகள் தான் சிவசங்கரின் தோல்விக்கே காரணமாக இருந்ததாக சொல்லப்படும் நிலையில் அப்போதில் இருந்தே இருவருக்கும் 7ஆம் பொருத்தம் தான் என்கிறார்கள் திமுகவினர். பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தில் தனி ஆளாக அதிகாரம் செலுத்த நினைத்த ஆர் ராசா தனக்கு போட்டியாக சிவசங்கர் வந்துவிடக் கூடாது என சொந்த கட்சி என்றும் பார்க்காமல் தேர்தலில் காலை வாரிவிட்டதாக ஆதங்கப்படுகிறது அமைச்சர் தரப்பு. 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் குன்னம் தொகுதியில் போட்டியிட்ட சிவசங்கர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவராக மாறிய நிலையில் அவருக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஒதுக்கப்பட்டது. அதற்கு பிறகு ராஜகண்ணப்பன் சர்ச்சையில் சிக்கியதும் போக்குவரத்து துறை சிவசங்கரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அத்தோடு கூடுதலாக மின்சாரத்துறையும் தற்போது சிவசங்கர் கைவசம் வந்திருக்கும் நிலையில் சிவசங்கரின் வளர்ச்சி ஆர் ராசாவின் கூடாரத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்கிறார்கள். இதன் காரணமாக கட்சி நிகழ்ச்சிகளில் அமைச்சர் சிவசங்கரின் புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது என்று கூட நிர்வாகிகளுக்கு ஆர் ராசா வாய்மொழி உத்தரவு போட்டதாக தகவலும் கசிந்திருக்கிறது. கட்சியில் சிவசங்கரின் செல்வாக்கு உயர்ந்து வருவதை பார்த்து உள்ளூர் நிர்வாகிகளும் இந்த பக்கம் சாய்ந்து வருவது ஆர் ராசா தரப்பினரை ஏகத்திற்கும் கடுப்பில் ஆழ்த்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் கட்சி நிர்வாகிகள் யார் பரிந்துரை என சென்றாலும் கடுகடுக்கும் ஆர் ராசா அமைச்சரை போய் கேளுங்கள் என விசனப்படுகிறாரா? இப்படி இருதரப்பு கோஷ்டி மோதலால் பெரம்பலூர், அரியலூர் திமுகவே அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது எனவும் சொல்கிறார்கள். திராவிட கொள்கைகளில் ஊறியவராக பார்க்கப்படும் ஆர் ராசா திமுக தலைமையில் முக்கிய பதவியை அலங்கரித்தாலும் டெல்லி அரசியலில் கால் பதித்தாலும் சொந்த மாவட்டத்தை கைக்குள் போட்டுக்கொள்ள முடியவில்லை என்ற ஏக்கமும் ஆர் ராசாவுக்கு இருந்து வருவதாகவும் கூறுகிறார்கள். நேரில் பார்க்கும்போது நெருங்கியவர்கள் போல பாவித்துக் கொள்ளும் ஆர் ராசாவும் அமைச்சர் சிவசங்கரும் உள்ளுக்குள் பனிப்போரின் உச்சத்தில் இருப்பதாகவே உடன்பிறப்புகள் மத்தியில் பேசிக் கொள்ளப்படுகிறது. இருவருக்கும் இடையிலான ஈகோ மோதலில் நிர்வாகிகளை மாறி மாறி பந்தாடுவது கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தில் அதிகம் வசிக்கும் இரு சமூக கட்சி பிரதிநிதிகளிடையே நடக்கும் இந்த பனிப்போர் முடிவுக்கு வருமா அல்லது வெடித்து சிதறுமா என்பது போக போகத்தான் தெரியும். Taste the Daily. Taste the Daily.